நித்திய தரிசனம் தருபவரே, பிரயோஜனம் இல்லா எவரையும் அழைத்து உயர்த்திடும் ஆற்றலை உடையவரே, ஆபிராம் ஆபிரகாமாகிடலாம், ஒருவன் 1000 மாறிடலாம், ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, 1000 மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே. பார்வோனின் கூட்டம் எடுத்து கொண்டாலும் போனதை திரும்பிட செய்பவரே, லோத்துகள் என்னை பிரிந்து சென்றாலும் திசைகளை எனக்காக திறப்பவரே, பாதைகள் தெரியாத நாட்களிலே வார்த்தையால் வழித்தடம் அமைத்தவரே, ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, 1000 மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே. சொன்னது எல்லாம் ஒரு காலம் வந்தாலும் சொன்னவர் ஒரு காலமும் விலகவில்லை, தாமதமாகி வருஷங்களானாலும் வார்த்தையின் சாராம்சம் குறையவில்லை, கானானை சேர்ந்ததும் தெரிந்து கொண்டேன், சுமந்தவர் மேலான கானான் என்று, ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, 1000 மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே, ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, 1000 மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே. ஏசாயா 51:2 சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை ஒருவனாயிருக்கையில் அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார். இதை கேட்கிற என் அன்பு ஊழியர்களே, நீங்கள் ஊழியத்தின் பாதையில் தனிமைப்படுத்தப்பட்டாலும், உடைக்கப்பட்டாலும், சிதறடிக்கப்பட்டாலும், அநேகவற்றை நீங்கள் இழந்திருந்தாலும், நீங்கள் அவமானத்தை சந்தித்தாலும், நீங்கள் தனியே இருந்தபொழுது, ஒன்றுமில்லாமல் இருந்தபொழுது உங்களை அழைத்த அதே கர்த்தர் இன்றும் உங்களோடு இருக்கிறார். இந்த தரிசனத்தை அவர் நிறைவேற்றுவார், அவர் உங்களோடு பயணிப்பார். ஆபிரகாமே, கலங்காதே, திகையாதே, அவர் உன்னை பெருக பண்ணுவார்.